ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இஷ்யூ vlogs. இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஸோ என்னோட லைஃப்லயே டைம் இப்போதான் வந்துட்டு நான் ஆடி கிருத்திகையெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு சாமி மேலே அவ்வளோ ஈர்ப்பு அதெல்லாம் வந்து இருந்ததில்லை. அதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லை, நம்மளோட பெரிய சக்தி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அது யூனிவர்ஸா இருக்கலாம், இல்லை கர்மாவா இருக்கலாம், வாட் எவர். ஆனால் நான் இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கோயிலுக்கு எப்பயாவது போனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு காமனாக மட்டும் வேண்டிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த தடவை தான் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு சாமி கும்பிட போகிறேன். அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் கடவுள்கிட்ட வேண்டப்போ ஒரே ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்த நம்ம மனசார இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம சாமி கிட்ட சொல்லிட்டோம். சாமி நமக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்தே தீரும் அப்படின்னு நம்புகிறோம். இது ரெண்டாவது விஷயம். அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஸோ அது நடக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சுக்கணும், 7 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டே முடிச்சிடணும் அப்படின்லாம் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. நான் அலாரமும் வச்சுருந்தேன், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எந்திரிக்க முடியல. 7 மணிக்கு தான் கரெக்டாகவே எந்திரிச்சேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கிருத்திகைக்கு சாமி கும்பிட்றதோட சேர்த்து வெற்றிலை தீபமும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கடைக்கு போய் சூடம், பத்தி, சாம்பிராணி, வெத்தலை அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஷெல்ஃப் எல்லாமே நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷெல்ஃபில் க்ளீன் பண்ணி வச்சனால இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் இல்லை. ஸோ குயிக்காகவே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கே எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம் எல்லாமே சுற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 6 வெத்தலை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வெத்தலையிலும் காம்பெல்லாம் கிள்ளி தனியாக எடுத்து வச்சுட்டு அழகாக ஒவ்வொரு வெத்தலையாக தட்டை சுற்றி டெக்கரேட் பண்ணி வச்சு நடுவில் ஒரு விளக்கு வச்சு வெத்தலை தீபம் போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி வெத்தலை தீபத்துக்கு வந்து நெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு விளக்கு அப்படிங்கிறனால நெய் ஊற்றி வெத்தலை தீபம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையிலேயே பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு செவ்வரளி பூவே கிடச்சிது. துளசியோடு வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் எல்லா சாமி படத்துக்கும் வச்சுட்டு விளக்குக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு வெத்தலை தீபத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி ஓவராலாக எல்லாத்துக்குமே அந்த பூவையே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். கட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பூ பற்றிருக்காது. இது வந்து ஒரு 2 முழம் இருக்கும். ஆனால் கட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பூ பற்றிருக்காது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கோலம் போட்டிருக்கேன்ல அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூவாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் விளக்கு பருத்த ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அந்த 6 விளக்குமே பருத்தி வச்சுட்டேன். விளக்கெல்லாமே கம்ப்ளீட்டாக பருத்தி வச்சதுக்கப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி 2டையுமே பருத்தி சாமிக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாம்பிராணியும் ஊதுபத்தியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருந்துச்சு. சாம்பிராணிலேருந்து நிறைய புகை வந்துச்சு. பருத்தி வச்சு கொஞ்ச நேரத்தில் வீடு ஃபுல்லாக புகை மூட்டமாகவே மாறிடுச்சு.
அப்புறம் கதவு ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புகையே போச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக சூடத்தை பொருத்தி சாமிக்கு காட்டிட்டு எங்கள் அம்மாவையும் பாப்பாவையும் கூப்பிட்டு சாமி கும்பிட சொல்லிட்டு நானுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு சில வேண்டுதல் இருந்துச்சு, அதையுமே வேண்டியிருக்கேன். நடந்ததா இல்லையா அப்படின்னு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்புவோம், நடக்கும் அப்படின்னு நம்புவோம். விளக்கு சூடெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த பிளேஸை பார்க்குறப்பவே செம்மையாக இருந்துச்சு. செம்ம டிவோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. சாயந்தரமாக கோயிலுக்கு போகணும். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி கோயிலில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த விலாகும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த டேயில் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இஷ்யூ vlogs.